ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த 40 நாள் கூடைக்கு கடந்து வந்திருக்கிற கனத்துக்குரிய போதகர்கள், குடும்பத்தார், நண்பர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்கள் யாவர் மீதும் பெருகுவதாக. அருமையான தாயாரை இழந்திருக்கிற குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு அவர் எழுதுகிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் இது. இந்த வார்த்தையினுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வார்த்தையை ரோம சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோம சபை சவால்களை சந்தித்த சபை அது. ரோம சபை அதிகமான நெருக்கடிகளை சந்தித்த சபை. ரோம சபை அதிகமான உபத்திரவங்களை சந்தித்த சபை. ரோம சபை அதிகமான இழப்புகளை சந்தித்த சபை. ஆனபடினாலே அந்த சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது சொல்லுகிறார், நம்பிக்கையின் தேவன். வேதாமத்தில் தேவனை குறித்து சொல்லுகிற போது சமாதானத்தின் தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் என்றெல்லாம் வேதாமத்தில் தேவனை குறித்து பற்பல விதங்களில் வேதாகமும் தேவனை குறித்து சொல்லியிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு வார்த்தையை மிக முக்கியமாக வலியுறுத்துகிறார். அவர் நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும். அருமையான தாயாரை இழந்திருக்கிற அன்பு குடும்பத்தார், நண்பர்கள், கடந்து வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் யாவருக்குமே தேவன் சமாதானத்தினால் உங்களுடைய இருதயங்களை, உங்களுடைய கூடாரங்களை, உங்களுடைய கையின் பிரயாசங்களை தேவன் நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம், அவருக்கு ஒரு விசேஷித்த பெயர் ஒன்று இருக்கிறது. அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்லுகிறேன், சமாதானத்தின் தேவன் உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருமே மிக முக்கியமாக எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று ஐக்கிய நாட்டு சபையினாலே ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வின் முடிவில் 75% பேர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? We want peaceful life. சமாதானத்தை தேடுவதாக ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் டிவியில் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி பார்த்தேன். நடிகர் ரஜினிகாந்த் இமயமலையினுடைய எல்கையில் நின்று கொண்டிருக்கிறார். சாதாரணமான ஒரு வஸ்திரத்தோடு கூட மிக எளிமையாக, தன்னுடைய மேக்கப் அலங்காரம் எல்லாம் இல்லாமல் எளிமையாக நின்று கொண்டிருக்கிறார். அவரை பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் பேட்டி காண்கிறார்கள். ஐயா, நீங்கள் இமயமலைக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன நோக்கம்? நீங்கள் வந்திருக்கிறது என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கேட்கிறார்கள். அவர் தனக்கே உரித்தான பாணியில் சிரித்து கொண்டு சொல்லுகிறார், I have no peaceful in my life.
என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஸோ ஐ ஆம் கமிங் டு ஹிமாலயாஸ். ஆனப்படினாலே நான் இமயமலைக்கு நான் வந்திருக்கிறேன். அண்மையில் வாங்கி அவர் நடித்த திரைப்படத்தில் அவருக்கு சம்பளம் 200 கோடி. பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள், அரசியல் வட்டாரத்தினுடைய நட்பு இருக்கிறது. ஆனால் அந்த பிரபல நடிகர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. அப்படியானால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு 5 காரியங்கள் உங்களோடு கூட நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் கையை விரிச்சு காட்டுங்களேன். பயப்படாதீங்க, எந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு கேட்க மாட்டேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு 5 விரலை காட்டுறேன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்ல சொல்ல நீங்கள் விரலை மடக்கிட்டே இருப்பீங்க. 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் முடிஞ்சது, இன்னும் ஒரே பாயிண்ட்டு தான். அப்பாடா, முடிஞ்ச உடனே சாப்பிட போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆறுதல் இங்கே இருக்குது, அண்டாக்குள்ளே இருக்குது அப்படின்னாரு. ஆறுதல் எங்கே இருக்குதா? பிரியாணி அண்டாக்குள்ளே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லா விதமான சமாதானத்தினால் நிரப்புவாராக. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? வாசிக்கலாம். முதல்ல யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எங்கே கடந்து வருகிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்கே வருகிறாரோ அங்கே சமாதானம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கூடாரத்துக்குள்ளே கடந்து போகிறார். தன்னுடைய நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக மரித்தவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு உயிர்த்தெழுந்த தன்னுடைய வல்லமையோடு கூட, உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கிற போது ஆண்டவராய் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியம். இயேசு கிறிஸ்து எங்கே கடந்து வருகிறாரோ, எந்த வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறாரோ, யாருடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வருகிறார்களோ, யார் அவரை இயேசுவை இரட்சகராக, ஆண்டவராக இயேசுவை மீட்பராக, நண்பராக, தேவனாக யார் 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 ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு இலவசமாய் சமாதானத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலே நிரப்புவாராக. அங்கே அவர் வந்திருக்கிற போது ஒரே ஒரு சீசன் மட்டும் அந்த நேரத்தில் இல்லை. அவருடைய பேர் தோமா. ஆண்டவராய் இயேசுனுடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. எல்லா சீசர்களும் இருக்கிறார்கள், தோமா மட்டும் இல்லை. வேதம் சொல்கிறது, மீண்டும் 8 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து மீண்டும் கடந்து போகிறார். 26ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போது அங்கே சீசர்கள் கூடியிருக்கிறார்கள், அங்கே தோமாவும் அவர்களோடு கூட இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் கடந்து வந்து மீண்டும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நல்ல கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 2 தடவை ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறார். முதல் தடவை வருகிற போது எல்லாரும் இருந்தாங்க, தோமா இல்லை. மீண்டும் தோமாவுக்காகவே அவர் மீண்டும் கடந்து வருகிறார். அப்போது அங்கே தோமா இருக்கிறார். தோமாவை பார்த்தவுடனே ஆண்டவர் இயேசுவுக்கு மிகுந்த சந்தோஷம். தோமாவும் வந்தவுடனே மீண்டும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பாருங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவர் சமாதானத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். திரளான ஜனங்களுக்கும் அவர் சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார்.
உன்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே அவர் சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். உன் நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த தாயை நேசிக்கிற, தாயினுடைய இழப்பினால் துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற யாவருக்கும் நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும் உங்கள் இருதயங்களை நிரப்புவதற்கு அன்பின் ஆண்டவராய் இயேசு வல்லவராய், நல்லவராய், பெரியவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராக அன்பின் ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நண்பர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய நம்பிக்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தாரும் என்று நீங்கள் கேட்கிற போது அன்பின் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏவிஎம் ராஜன் என்று சொல்லி ஒரு பிரபல நடிகர் இருந்தார். 50-60 வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு ஏவிஎம் ராஜன் யாருன்னே தெரியாது. பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை போட்டு பக்திமானாகவே ஒரு பழைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருப்பார். அந்த ஏவி ராஜனுக்கு பேர் என்ன தெரியுமா? பக்திமான்னு தான் பேர். பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி வேஷங்கள்லாம் வருவார். அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து கடன் தொல்லையில் விழுந்து தற்கொலைக்கு நேராக கடந்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஆண்டவராய் இயேசு அவருக்கு தரிசனமானார். எப்போது ஆண்டவராய் இயேசு அவருக்கு தரிசனமானாரோ, ஆண்டவர் இயேசுவை அவர் கண்டுகொண்டாரோ, இயேசுனுடைய சத்தத்தை அவர் கேட்டாரோ, அவருடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கொடுத்தார். தற்கொலை முடிவை மாற்றினார். அவருடைய கடன்கள் அடைக்கப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரராக சகோதரர் ஏவிஎம் ராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். இரண்டாவதாக எப்படி நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்வது? வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். அப்படியானால் சமாதானம் எப்படி உண்டாகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக, நம்ம எல்லாருடைய துரோகங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக ஆண்டவராய் இயேசு அந்த பாரமான சிலுவையை தூக்கி சுமந்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிற்கப்பட்டார். அவர் கன்னத்திலே அடித்தார்கள். ஆண்டவராய் இயேசுனுடைய தலையிலே முட்கிரீடத்தை சூட்டினார்கள், எச்சிலை துப்பினார்கள். சிலுவையிலே அவரை ஆணிகளை கொண்டு அறைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா சொட்டு இரத்தத்தையும் அவர் பூமியிலே சிந்தினார். அன்றை கவனியுங்கள், உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் மரித்து போகிறார்கள். விபத்தில் மரிக்கிறார்கள், தற்கொலையில் மரிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பிலிருந்து எல்லா சொட்டு இரத்தத்தையும் அவர்கள் பூமியிலே சிந்துவதில்லை, சிந்த முடியாது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ரத்தம் சிந்துகிற போது கொஞ்சம் ரத்தம் என்ன செய்யணும், அந்த உடம்புக்குள்ளாக உறைந்துரும். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து எல்லா சொட்டு ரத்தத்தையும் வெளியே போயிருச்சுன்னா அந்த உடம்புலேருந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா தண்ணி வெளியேறும். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதர்களுடைய மரணத்திலேயும் தண்ணி வெளியேறினது சரித்திரமே கிடையாது. ஆனால் சத்திய வேதாகமம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும், இந்த உளிக்கல் பட்டணத்தில் இருக்க எல்லாருக்காகவும், சுற்றிலும் இருக்கிற அட்டியில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இரத்தம் சிந்தினார்.
எல்லா சொட்டு ரத்தத்தையும் பூமியில சிந்திட்டார். ஒரு விஞ்ஞானி இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற போது இயேசுனுடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்ற வார்த்தையை படித்த உடனே, அப்பா, நான் எத்தனையோ ஆட்களை பார்த்துருக்கிறேன், உடம்புலேருந்து ஒரு மனுஷனுடைய உடம்புலேருந்து தண்ணி வந்ததில்லை, ஆனால் ஒரு மனிதனுடைய உடம்புலேருந்து எல்லா ரத்தமும் தண்ணீரும் வந்திருக்குதுன்னா அந்த மனுஷன் தன்னுடைய உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் சிந்திருக்கு. அப்படின்னா இந்த மனிதன் ஒரு கிரேட் மேன் அப்படின்னு சொல்லி வேதாமத்தை முழுமையாய் வாசித்தது மட்டுமல்ல, வாசிப்பினுடைய முடிவில் அந்த மருத்துவ விஞ்ஞானி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனாக மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி, அப்படியானால் இயேசுனுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, இயேசுனுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய தூய இரத்தத்தினாலே, பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று இயேசுனுடைய இரத்தத்துக்குள்ளாக யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, கல்வாரி சிலுவையோடு, கல்வாரி நேசத்தோடு, சிலுவையின் அன்போடு, சிலுவையினுடைய இரத்தத்தோடு யார் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயேசுனுடைய இரத்தத்தினால் உண்டாகிற சமாதானத்தை கத்தத் தருவதற்கு நம்பிக்கையின் தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சமாதானம் எப்படி உண்டாகிறது? இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இரத்தத்தினாலே. இயேசுனுடைய இரத்தத்துக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி அன்போடு, சிலுவை நிழலோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இயேசுனுடைய காயங்களோடு, இரத்தத்தோடு, சிலுவை நிழலோடு, சிலுவையினுடைய அன்போடு உங்களை இணைத்துக் கொள்ள இயேசுனுடைய இரத்தத்தினால் உண்டாகிற சமாதானத்தினாலே தேவன் உங்களுடைய இருதயங்களையும் குடும்பங்களையும் நிரப்புவாராக. மூன்றாவதாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம், ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பம், ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதல். நம்ம அநேக நேரங்களில் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது தேவனே ஆண்டவரேன்னு ஆரம்பிப்போம். நம்முடைய மனபாரங்கள் எல்லாம் கடகடன்னு கொட்டுவோம், ஆமேன்னு சொல்லி முடிச்சிருவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதல்ல. ஸ்தோத்திரம் என்று சொன்னால் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, அதற்கு பேர் தான் ஸ்தோத்திரம். இங்கே பவுல் ஐயா சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யுமாம்? காத்துக்கொள்ளும். அப்படியானால் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபமாய் இருக்கட்டும். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற போதெல்லாம் நமக்கு மேலே இருக்கிறவர்களை பார்த்து பார்த்து அவங்களோடையே கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு, இது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, அப்படி என்றே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேக வேளையில் குறைவு பற்றி நொந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு கீழே இருக்கிறவர்களை பார்ப்பதில்லை.
ஒரு நாள் ரோட்டில் ஒரு மனிதன் வெயிலில் செருப்பு இல்லாமல் நடந்து போய் கொண்டிருந்தான். அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவன் முன்னாடி போகிறவனை பார்த்தான், அவன் நல்ல ஒரு ஷூ போட்டிருக்கிறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஆண்டவரே அவன் நல்ல ஒரு ஷூ போட்டிருக்கிறான், எனக்கு ஒரு சாதாரண சப்பல் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது கர்த்தர் சொன்னாராம், கொஞ்சம் பின்னாடி பார் அப்படிங்கிறேன். பின்னாடி பார்த்தா ஒரு மனுஷன் காலே இல்லாமல், கவனிங்க, முழங்களுக்கு கீழே காலே இல்லை, அந்த வெயிலில் கைகளினாலே தவழ்ந்து தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே தான், ஆண்டவரே இந்த மாதிரி என்னை வைக்கல, எனக்கு நல்ல காலை தந்திருக்கீங்கப்பா, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு என்ன செய்தான், நன்றி செலுத்த ஆரம்பித்தான். என்னுடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என் கூட படிக்கிற பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிராமண பசங்களாக இருந்தாங்க, நல்ல கலராக இருப்பாங்க. நான் அப்போ நினச்சது என்ன தெரியுமா, சே நம்மளும் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், கலராக இருந்திருப்பேன். நான் அப்போ ரட்சிக்கப்படலை. அதனால் பின்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு நாள் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் பேப்பரில் ஒரு விஞ்ஞானி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். கருப்பாக இருக்கிற தோலுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலை தாங்கக்கூடிய சக்தி அதிகமாக, எதிர்ப்பு சக்தி அதிகமாக. உலகத்திலே அதிகமாக வியாதிகளை எதிர்க்கிறவர்கள் யார் என்று கேட்டால் ஆப்பிரிக்கக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆப்பிரிக்கக்காரங்களை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக தெரியும். சுத்த கருப்பாக இருப்பாங்க. பனைமரத்தில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கருப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த அளவுக்கு பயங்கர கருப்பு. அவர் சொல்கிறாரு, ஆப்பிரிக்கக்காரங்களுக்கு அதிகமாக என்ன செய்யாது, வியாதிகள் வருவதில்லை. அவங்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்திகள் அதிகம். சூரிய வெளிச்சத்தை அவங்க தாங்கிக்கணும், ஏன்னா நல்லா கருப்பாக இருக்கிறாங்க. நான் அப்போ தான் அந்த பேப்பர் நியூஸை பார்த்த உடனே பேப்பர் நியூஸ் மேலே கை வச்சு, ஆண்டவரே என்னுடைய தகப்பனார் ஒரு கருப்பனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம், என்னுடைய தாயார் ஒரு கருப்பியாக இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீங்கள் கருப்பாக படைத்ததுனாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதனால் யாராயிலும் கருப்பாக இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்லுவேன், அதனால் கருப்பாக பிறந்ததுக்காக நாங்கள் என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அதனால் கவனிங்க. அதனாலே நம்ம இந்த ஒரு காரியத்திலையும் இல்லாமைகளை எண்ணி நம்ம என்ன செய்ய வேண்டாம், நாம் குறைப்படவே வேண்டாம். கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா, சமாதானத்தை தருவார். நல்ல கிளைமேட் இந்த பகுதியில் தந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூரில் பாருங்கள் 105 டிகிரி, வேலூரில் 105 டிகிரி, வட இந்தியாவில் 115 டிகிரி வெப்பல பயங்கரமாக காற்று அங்கே வீசுகிறது. நம்ம பகுதியில் நல்ல காற்றை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல கிளைமேட்டை தந்திருக்கிறார், சுத்தமான தண்ணீரை தந்திருக்கிறாரே. இதற்காகவே கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரங்களோடே கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை உங்களுக்கு தந்தள்ளுவார். நான்காவது, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது, வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனம். சங்கீதம் 119 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறவர்களுக்குன்னு பைபிள் எழுதப்படலை. நல்லா கவனிங்க. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இருக்குதா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்குன்னு இருக்குதா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் சொல்ல, மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படின்னா நிறைய சமாதானத்தை கர்த்தர் தருவார். கொஞ்சம் நெஞ்சமல்ல. வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிப்பதென்றால் என்ன? நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பைபிளை படிக்கணும், நேரம் எடுத்தும் பைபிளை படிக்கணும். நல்லா கவனிங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பைபிளை படிங்க, நேரம் எடுத்தும் வேதத்தை வாசிங்க. வருஷத்தில் ஒரு தடவையாவது வேதத்தை வாசித்து முடிங்க.
எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை நேசிக்கிறீர்களோ, வேதத்தை நேசிக்க 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 கர்த்தருடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை தருவா. கர்த்தருடைய வார்த்தை புரியுதோ புரியலையோ, கடினமான வார்த்தைகளா இருக்கலாம், புரியாத பகுதிகளா இருக்கலாம், ஆனாலும் வாசிங்க. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் மரிக்கிற போது பார்த்தீங்கன்னா சுமார் 80 வயது. ஆனால் 200 தடவை பைபிளை முழுமையாய் வாசித்து முடித்திருக்கிறார். 100 தடவை முழங்காலே நின்று பைபிளை படிச்சிருக்கிறாரு. 100 தடவை சாதாரணமாகவே வீட்டில் உட்கார்ந்து மேஜையில் வைத்து படித்திருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், 200 தடவை வாசித்ததுனால என்ன அப்படி அவர் சாதிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அவர் எடுத்து வளர்த்து 3 நேரமும் அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடமெல்லாம் கொடுத்து அவளை போஷிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்காக பண உதவி செய்யுங்கள் என்று யாரிடத்திலும் அந்த தேவ மனிதன் கேட்டதில்லை. யாரிடத்திலும் போய் டொனேஷன் நோட்டை கொண்டு போய் கொடுத்து பணம் கேட்டதில்லை. யாரிடத்திலும் போய் எனக்கு கொடுத்தால் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் அந்த தேவ மனிதன் சொல்லலை. ஒரு நாள் அவரை பார்க்க வந்த ஒரு பெரிய பணக்காரர் கேட்டார், எப்படி இந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறீங்க, எப்படி உங்களால் முடியுது? அவர் சொல்றார், வேதத்தை நான் நேசிக்கிறேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். 4 பேர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாலே சமாளிக்கிறதுக்கு நம்ம திணறோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகளை போஷிப்பதற்கு கர்த்தர் அவருக்கு வல்லமையும் கிருபையும் கொடுத்தார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேத புத்தகத்தை வாசிங்க, வேத புத்தகத்தை இடைவிடாமல் வாசிங்க, எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. எம்எல் ஜெபசிங் என்ற மிஷன் தலைவர், விஸ்வவாணி என்கிற மிஷன் ஸ்தாபனத்தை உருவாக்கின அருமையான கர்த்தருடைய தாசன் எம்எல் ஜெபசிங் ஐயா ஒரு முறை வாலிபர் கூட்டத்தில் சொன்னார், வருஷத்துல 3 தடவை அவர் பைபிளை படிச்சு முடிப்பாராம். வருஷத்துல 3 தடவை. நான் பார்க்கிற போது என் உடலெல்லாம் நடுங்குது. 3 தடவை வாசித்ததுனாலே நன்றாய் கவனியுங்கள். இந்தியாவில் மிஷன் ஸ்தாபனத்தை, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கொண்டு மிகப்பெரிய மிஷன் ஸ்தாபனத்தை உருவாக்கக்கூடிய பலனை, கிருபையை, ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அவர் எழுதின பாடல்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் இறந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் அவர் இயற்றின பாடல்கள் எல்லாம் 50 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பாடப்பட்டு கொண்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நண்பர்களே, வேத புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேத புத்தகம் இல்லை என்றால் தேவ ஊழியர்களாய் எங்களிடத்தில் கேளுங்கள். வேத புத்தகத்தை உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பதற்கு நாங்கள் தாராளமாய் இருக்கிறோம். வேத புத்தகத்தை வாங்கி நீங்கள் வாசியுங்கள். வாசிக்க 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 அந்த வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகள் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு தருகிறது. எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வியாபாரி எப்படி இருக்க வேண்டும், ஒரு வாலிப மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வாலிப பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், ஒரு குழந்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு விவசாயி எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அநேக நல்ல ஆலோசனைகளை சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு மணமகள் எப்படி இருக்கணும், ஒரு மணமகன் எப்படி இருக்கணும், ஒரு தேச தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு ராணுவ வீரன் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டை ஆளுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் அநேக நல்ல ஆலோசனைகள் சொல்லுகிறது. மட்டுமல்ல, மரணத்துக்கு பின்பு பரலோகத்துக்கு போகக்கூடிய நல்ல ஆலோசனைகளையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனபடியினாலே தயவு செய்து வேதாகமம் ஒன்றை வாங்கி வாசியுங்கள். வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீர்களோ, பைபிளை நீங்கள் எந்த அளவுக்கு வாசிக்கிறீர்களோ, வாசிக்க 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு சென்னையில் இருக்கிற பிஷப் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் ஒரு தடவை ஒரு பைபிளை பிரசன்ட் பண்ண, அவர் அடிக்கடி அந்த எஸ்ரா ஐயா கலைஞரை பார்க்கும்போது கேட்பார், ஐயா பைபிள் படிக்கிறீங்களா அப்படிம்பார். அவர் சொல்வார், பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நாள் தேர்தலில் தோல்விக்கு பின்னாடி கலைஞர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஜெயித்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஷப் எஸ்ரா சர்க்குணம் ஐயா
கலைஞரை போய் பார்க்கறதுக்கு போகிறார். அப்போ பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு கலைஞரை பார்த்து கேட்டார், ஐயா வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று பைபிள் படித்தீங்களா, இன்றைக்கி பைபிள் படித்தீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ கலைஞர் சொன்னார், ஆமாம் படித்தேன். இப்போ பிஷப் ஐயா கேட்டார், படித்ததில் ஒரு வசனம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் படித்த வசனத்தை சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பிஷப் ஐயா சொன்னார், சொல்லுங்கள் நான் அதுக்கு பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா சொல்லுங்கள் என்ன வசனத்தை படிச்சிங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பா. பாருங்க, அந்த வசனத்தின் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை. 7 எலெக்ஷனில் தோத்துட்டேன், இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அந்த வசனத்தின் மேலே நம்பிக்கை, அந்த வேத வசனத்தின் மேலே அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றியும் சமாதானத்தை கொடுத்தது. ஒரு அரசியல் தலைவர் வேதத்தை வாசித்து வேத வசனத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவருடைய வாழ்க்கையில் வெற்றியும் சமாதானம் உண்டாகிறது என்றால், என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசியுங்கள், வேத வசனங்களை கேளுங்கள், வேத வசனத்துக்கு கனம் பண்ணுங்கள், வேத வார்த்தைகளுக்கு முதலிடம் கொள்ளுங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரில்லை. எத்தனை காரியம் பார்த்தோம். 1, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது சமாதானம், இயேசுனுடைய இரத்தத்தோடு இருக்கிற ஐக்கியம் சமாதானம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் சமாதானம். 4வது வேதத்தை வாசிக்கிறதுனாலே நேசிக்கிறதுனாலே சமாதானம். 5வது பாயிண்ட்டுக்கு நேராக வந்துட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 5வது காரியம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிட்டு 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 122 1வது வசனத்தை நாம் வாசிட்டு 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். வாங்க நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு போவோம், வாங்க நம்மெல்லாம் சர்ச்சுக்கு போவோம், வாங்க நாங்கெல்லாம் பிரேயர் ஹவுஸுக்கு போவோம், ஜெப வீட்டுக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், கோயிலுக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அடுத்த வசனத்தில், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொன்னால், எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் எங்களுடைய கால்கள் நிற்கிறது, எங்கள் கால்கள் நிற்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்படியானால் எந்த அளவுக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள கடந்து வருகிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவாலயத்தோடு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவ ஆலயத்தில் வந்து தேவனை தேடுகிறீர்களோ, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறீர்களோ, தேவனுடைய ஆலயத்தில் வந்து பாடுகிறீர்களோ, தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, தேவனுடைய ஆலயத்தில் வந்து மன்றாடுகிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, முழங்காற்படியிடுகிற போது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவே. எங்கள் தேவனாகிய திருச்சபையின் நிமித்தம், எங்கள் தேவனாகிய ஜெப வீட்டின் நிமித்தம், எங்கள் தேவனுடைய கோயிலின் நிமித்தம், என் தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வராதவர்களாக இருப்பீர்களானால் ஒரு விசை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வாங்க. தேவனுடைய ஆலயத்தை நேசிங்க, தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தேடுங்க, தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்காற்படியிடுங்க. தேவனுடைய ஆலயத்தில் எப்போதெல்லாம் உங்கள் கால்கள் நிற்கிறதோ உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆலயத்துக்குள்ளே கடந்து வர 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 தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவன் சமாதானத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய், நல்லவராய், உண்மை உள்ளவராய், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையின் தேவன்
உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. எல்லாரும் அப்படியே எலும்பி நிற்பீங்களா? எலும்பி நிற்க முடிந்தவர்கள் எலும்பி நில்லுங்க. முழங்காட்படியிட முடிந்தவர்கள் முழங்காட்படியிடுங்க. ஒன்று மட்டும் சொல்லுங்க, சமாதானத்தினுடைய தேவனே. சொல்லுவீங்களா? சமாதானத்தினுடைய கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுங்கப்பா. என் தொழிலில் சமாதானத்தை கொடுங்கப்பா. நம்பிக்கையின் தேவனே, சமாதானத்தினுடைய தேவனே, எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வார்த்தையின்படி சமாதானத்தினுடைய தேவனே, தாய் இழந்திருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானத்தை தருவீராக. நண்பர்கள் குடும்பத்தார் யாவருக்கும் சமாதானத்தை தருவீராக. இதோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற யாவருக்குள்ளேயும் தேவன் சமாதானத்தை தந்தருவீராக. சிந்தையில, இருதயத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுடைய இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆலயத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். வேதத்தை நேசிக்கிறதுனாலே சமாதானம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவே, அன்றைக்கு கூடியிருந்த இடத்துக்குள்ளாக கடந்து போய் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்த சமாதானத்தின் ஆண்டவராகிய இயேசுவே, தோமாவுக்காக மீண்டும் 8 நாளைக்கு பின்பு கடந்து வந்து தோமாவுக்கு சமாதானத்தினுடைய இரட்சகரே, சமாதானத்தினுடைய கர்த்தாவே, இதோ கடந்து வந்திருக்க ஒவ்வொரு தகப்பன்மா, ஒவ்வொரு தாய்மா, ஒவ்வொரு சகோதரமார், ஒவ்வொரு சகோதரிமார், ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், கடந்து வந்திருக்க நண்பர்கள், சுற்றத்தார், உறவினர்கள் யாவருக்கும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதானத்தினாலே குடும்பங்களை நிரப்புவீராக. சமாதானத்தினால் இருதயங்களை நிரப்புவீராக. சமாதானத்தினாலே கையின் பிரயாசங்களை நிரப்புவீராக. நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்பி அருள்வாராக. ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அருமையான தேவ ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்தினுடைய இந்த 40 நாள் ஆறுதல் கூட்டத்தினுடைய இறுதி ஜெபமாக நமத்திலே அருமையான பெதஸ்தா சர்ச் ஆஃப் காட்லே பெருநேக்கம்பளை பதில் ஊழிய செய்கிறார் பாஸ்டர் அசிஸ் அவர்கள் இந்த கூடிய இறுதி ஜெபமாய் ஜெபம்